ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃப்ரூட் மிக்சர் தாங்க. கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, அதை நம்ம வீட்டிலேயே நம்ம செய்யலாம் வாங்க. அதுக்கு நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வாழைப்பழம் கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும், ரொம்ப பழமாக கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். அதே சமயம் நம்ம இதை மிக்சியில் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டியோ இல்லை மத்து எது இருந்தாலும் இந்த மாதிரி நச்சுக்கணும். கொஞ்சம் கை தான் வலிக்கும், பார்த்து நல்லா நெய்யுங்க. முடிஞ்ச அளவு மிக்சியில் மட்டும் அடிச்சிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம நல்லா நச்சாச்சு. இப்போ பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அன்னாசி பழமும் ஆப்பிள் பழமும் நறுக்கி வச்சுருக்கேன்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அன்னாசி போட்டால் சூப்பராக இருக்கும். அன்னாசி பழம் தான் மெயின். ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, ஒரு 8-10 வாழைப்பழம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அன்னாசி பழம் நமக்கு தேவைக்கான ஒரு சின்ன ஒரு பீசஸ் போட்டால் போதும். ஒரு முழு பழத்தில் காப்பழம் போட்டால் போதும். இதுக்கு கருப்பு திராட்சை தான் மேக்ஸிமம் போடுவாங்க. நான் கருப்பு திராட்சை இல்லை, அது இப்போ நம்ம மாதுளை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு திராட்சைக்கு பதிலாக இப்போ நான் பச்சை திராட்சை வாங்கி வச்சுருக்கேன். கருப்பு திராட்சையோட விதை இருக்கும், சாப்பிடையில ஒரு மாதிரியாக நல்லாயிருக்கும். அது எல்லாருமே கருப்பு திராட்சை தான் ஆட் பண்ணுவாங்க. நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் பச்சை திராட்சையில் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் வாங்கிக்கிறணும், அதை ஆட் பண்ணிக்கலாம். கடைகளில் கேளுங்க, பைனாப்பிள் எசன்ஸு. இப்போ நம்ம தேன் இருந்தால் தேன் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ தேன் இல்லை, சுகர் சிரப் இருக்குல்ல, நான் பண்ண சுகர் சிரப்பை ஆட் பண்ணியிருக்கேன். சில்லுன்னு ஐஸ் வாட்ரு இல்லை ஐஸ் கட்டி. இப்போ நான் ஐஸ் கட்டி தான் நான் வச்சுருந்தேன், கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. ஐஸ் கட்டி தான் போடுவாங்க கடைகளில். ஓகே, இன்னுமே கொஞ்சம் நச்சுக்கலாம் பழத்தை. ஓகே, இப்போ ஃபுட் கலர், அதாவது நம்ம பார்க்குறதுக்கு இது கலர் சேர்ப்பாங்க கடைகளில். இப்போ நம்ம கடைகளில் மாதிரியே நம்ம செய்யணுங்கிறதுக்காக நான் ஃபுட் கலரை சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சூப்பரான எம்மியான குழு ஃப்ரூட்ஸ் மிக்சர். இந்த அடிக்கிற வெயிலுக்கும் நல்லாயிருக்கும், இஃப்தாருக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.